12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.8 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் டி நேரத்தில் உள்ள மக்கள் தொகையின் விகிதமாக அமைந்துள்ளது. மேலும் நகரத்தின் மக்கள் தொகை 40 ஆண்டுகளில் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக அதிகரித்துள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் டி நேரத்தில் அந்நகரத்தின் மக்கள் தொகையை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகையின் வளர்ச்சி வீதம் டி நேரத்தில் உள்ள மக்கள் தொகையின் விகிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப நிலையில என்ன மக்கள் தொகை இருக்குதுன்னு தெரியாது. அந்த மக்கள் தொகையின் அளவை என்னன்னு எடுக்கலாம்னா ஏன்னு எதை எடுக்கிறோம். இப்ப முதலில் எடுக்கக்கூடிய நிபந்தனை டி நேரத்தில் நகரத்தின் மக்கள் தொகை ஏ என்க. இதனுடைய மாறு வீதம், அதாவது நேரத்தை பொறுத்த காலத்தை பொறுத்த மாறு வீதம் dA/dt எதற்கு நேர்விகிதத்தில் உள்ளது? ஏவிற்கு நேர்விகிதத்தில் உள்ளது. இதை ஈக்குவல் டுக்கு மாற்றும் பொழுது மாறிலியால் பெருக்கிறோம். அந்த மாறிலி மதிப்பு கே, அப்ப சமம் கேடி, கேஏன்னு எழுதிக்கலாம். கேஏ ஏ மற்றும் டிஏ இருபுறமும் தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது டிஏ வலதுபுறம் இருக்கக்கூடிய ஏ வகுத்தல்ல இடதுபுறம் வந்துடும். கே இன்டு டிடி வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல இருபுறமும் தொகைப்படுத்துறோம். தொகைப்படுத்தும் பொழுது dA/A 1/Aவின் தொகையீட்டு மதிப்பானது log A ஆகும். log Aன்னு எழுதிடுறோம். K இன்டு டிடியை தொகையிடும் பொழுது வகையீடும் தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி நமக்கு டி மட்டும் இருக்கும், கேடி. தொகைப்படுத்தும் பொழுது ஒரு மாறிலி ஆட் பண்ணுவோம். அந்த மாறிலியானது இடதுபுறம் மடக்கையில் இருக்கிறதுனால வலதுபுறம் log Cன்னு கொடுத்துடலாம். log A பிளஸ் log C என்பதை இடதுபுறம் வைக்கும் பொழுது மைனஸ் log C சமம் கேடி. கழித்தல்ல மடக்கையில இருந்தது அப்படின்னா வகுத்தல் விதியை பயன்படுத்திட்டு log of A/C வகுத்தல்ல எழுதிக்கிறோம். E சமம் E கேடி. மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக அடுக்கு குறுக்கி இருபுறமும் உயர்த்தும் பொழுது மடக்கை கேன்சல் ஆயிடுச்சுன்னா A/C ஈக்குவல் டு E பவர் கேடி என அமையும். சியை வலதுபுறம் கொண்டு போகும் பொழுது A ஈக்குவல் டு C இன்டு E பவர் கேடி என அமையும். இது சமன்பாடு 1. இந்த சமன்பாடு 1ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை பிரதியிடலாம். அதாவது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தொகையானது 3 லட்சமாக அமைந்துள்ளது. அதாவது டி ஈக்குவல் டு ஆரம்ப நிலை எனும் பொழுது காலத்தின் மதிப்பு டிக்கு 0 எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு 0 எனும் பொழுது ஏயின் மதிப்பானது 3 லட்சம் ஆகும். இந்த மதிப்பை பிரதியிடும் பொழுது 3 லட்சம் சமம் சி. முதல் சமன்பாட்டுல பிரதியிடுறோம். 3 லட்சம் சமம் சி அப்படியே எழுதிக்கிற இ பவர் கே இன்டு டிக்கு பதிலாக 0. கே இன்டு 0 எனும் பொழுது மதிப்பு 0 ஆயிடும். சி இ பவர் 0. இ பவர் 0த்தின் மதிப்பு 1. சி இன்டு 1, அப்ப சி மட்டும் கிடைக்கும். எனவே சியின் மதிப்பானது 3 லட்சம் ஆகும். சியின் மதிப்பு 3 லட்சம். சியின் மதிப்பை சமன்பாட்டு 1ல் பிரதியிடும் பொழுது முதல் சமன்பாட்டில் பிரதியிட்டு எழுதிட்டோம்னா ஏ சமம் 3 லட்சம் இன்டு இ பவர் கேடி. இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கிறோம். சமன்பாடு 2. 40 ஆண்டுகளுக்கு பிறகு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே டியின் மதிப்பு 40 எனும் பொழுது ஏயின் மதிப்பு எவ்வளவாக கொடுக்கப்பட்டுள்ளது? 4 லட்சம். அப்ப இந்த மதிப்பை சமன்பாடு 2ல பிரதியிடுவோம். சமன்பாடு 2ல் பிரதியிடும் பொழுது ஏயின் மதிப்பு 4 லட்சம் சமம் வலதுபுற மதிப்பு 3 லட்சம் இ பவர் கேடி. கேக்கு பதிலாக 40ன்னு பிரதியிடுறோம். 5 0 இருபுறமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 ஈக்குவல் டு 3 பெருக்கல் இ பவர் 40 கே என அமையும். இதுல 3 ஏது கீழே கொண்டு வந்துட்டோம், இடதுபுறம் கொண்டு வரப்ப வகுத்துல வந்துடும். 4/3 ஈக்குவல் டு இ பவர் 40 கே. கேயின் மதிப்பு இ பவர் கேவை மட்டும் தனியா வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா 40ன் அடுக்குக்கு இருபுறமும் உயர்த்தலாம். 4/3 சமம் இதை இ பவர் கே ஹோல் பவர் 40ன்னு எழுதிட்டு இந்த 40 கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் 40ன் அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது 4/3 ஹோல் பவர் 1/40 வலதுபுற மதிப்பு இ பவர் கே ஒரு பவர் 40 ஹோல் பவர் 1/40. அப்ப 40 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4/3 அடுக்கு 1/40 எதற்கு சமம்? இ பவர் கேவிற்கு சமம். எனவே இ பவர் கேவின் மதிப்பு என்ன கிடைத்துள்ளதுன்னா 4/3 ஹோல் பவர் 1/40. இ பவர் கேயின் மதிப்பை நம்ம சமன்பாட்டுல பிரதியிட்டு எழுதும் பொழுது தேவையான சமன்பாடு நமக்கு கிடைச்சிரும். சமன்பாடு 2ல் பிரதியிட இடதுபுறம் ஏ வலதுபுற மதிப்பு 3 லட்சம் அடுத்து 4/e பவர் என்ன மதிப்பு இருக்கு சமன்பாடு 2ல? e பவர் kt.
கேக்கு பதிலாக நம்ம பிரதியிடக்கூடியது, அதாவது இ பவர் கே டீயை இ பவர் கே ஹோல் பவர் டீன்னு எழுதிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு 3 லட்சம். இ பவர் கேவின் மதிப்பாக பிரதியிடக்கூடியது 4/3 ஹோல் பவர் 1/40. இதனுடைய அடுக்காக டி அமைகிறது. ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கிட்டோம்னா தேவையான சமன்பாடானது ஏ ஈக்குவல் டு 3 லட்சம் 4/3 1 பெருக்கல் டி பை 40 ஆகும். தேங்க்யூ.